கொஞ்சம் அறிவும் சாமர்த்தியமும் இருந்தால் எதை வேண்டாலும் சாதிக்கலாம். இதுக்கு நாங்க வேடிக்கையா மேடையில சொல்ற கதை ஒண்ணு. ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன். பிச்சை எடுத்தான் பிழைப்பான். ஆனா 2 கண்ணும் தெரியாது. அவனிடம் கடவுள் தோன்றி, "உனக்கு ஏதாவது ஒரே ஒரு வரம் கேள், நான் தருகிறேன்" என்று சொன்னார். ஒரே ஒரு வரம் தான் கேட்க வேண்டும். அப்போ இவன் சிந்தித்தான், நம்ம கண்ணு 2ம் தெரிய வேண்டும் என்று கேட்கலாமா? கண் மட்டும் தான் தெரியும். வறுமை தொடரும். பிச்சை தான் எடுக்க வேணும். பிச்சை எடுக்கிற நிலைமை மாறி செல்வந்தனாக மாற வேண்டும் என்று கேட்கலாமா? அது மாறும். கண் தெரியாது. நீண்ட ஆயுளை கேட்கலாமா? ஏதோ ஒன்றுதானே கேட்க முடியும். அவன் சிந்தித்தான். ஒரு கேள்வி கேட்டான். இறைவா, என்னுடைய 8வது பேரன் 8வது மாடியில இருந்து தங்க கிண்ணத்துல பாலும் சோறும் சாப்பிடுற காட்சிய நானும் என் மனைவியும் பக்கத்துல இருந்து என் 2 கண்ணாலையும் பார்க்கணும்னு கேட்டான். ஒரு வரத்துல கடவுளே ஜோலியை முடிச்சுட்டான். 8வது மாடியில இருக்கணும், அவனுக்கு 8வது பேரன் பிறக்கணும், அது வரைக்கும் ஆயுள் நீடிக்கணும், 2 கண்ணாலையும் பார்க்கணுங்கிறான். அப்ப ஏழையா பணக்காரன் ஆக்கணும், பையன் தங்க கிண்ணத்துல பாலும் சோறும் பேரன் சாப்பிடணும், அதை மனைவியும் கூட இருக்கணும். அப்ப எல்லோருக்கும் ஆயுளையும் கேட்டாச்சு, எல்லோருக்கும் கண்ணையும் கேட்டாச்சு, எல்லோருக்கும் சாப்பாடையும் கேட்டாச்சு, செல்வத்தையும் கேட்டாச்சுன்னா கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுத்தால் எதை வேண்டுமானும் சாதிக்கலாம். இறைவனே ஒரு நிமிடம் அவனுடைய அறிவிலே மயங்கி அந்த வரத்தை அருளினார் என்று ஒரு கற்பனையாக கதை சொல்வது உண்டு.